जय सद्गुरुनाथ महाराज की। बोला पुंडलीक वरदा हरि विठ्ठल श्री ज्ञानदेव तुकाराम। संत शांति ब्रह्म श्री एकनाथ महाराज की जय। पृथ्वी वायुराकाशमापो अग्निश्चंद्रमा रविः कपोतो अजगर सिंधुः पतंको मदगृद्गजः। मधुहा हरिणो मीनः पिंगला क्रूरोर्अर्भकः कुमारी शरकृत्सर्भ ऊर्णनाभिसुपेशकृत्। भगवान ஸ்ரீ கிருஷ்ணன் உத்தவருக்கு பல உபதேசங்களை செய்கிறார். கிருஷ்ணன் தன்னுடைய தாமமான வைகுண்டத்திற்கு எழுந்தருளப் போகிறார் என்ற விஷயத்தை கேட்ட உடனேயே உத்தவர் துக்கம் கொண்டு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் அருகாமையில் இருக்க பிரியப்பட்டு அவரிடம் சென்று வேண்டுகிறார். கிருஷ்ணன் அவருக்கு அனுகிரகம் பண்றார், உபதேசம் செய்கின்றார். யது மன்னனுக்கும் அவதூதருக்கும் நடந்த சம்பாஷணையில் குரு தத்துவத்தை யது மன்னருக்கு இந்த அவதூதர் உபதேசிக்கின்றார். எவரிடம் இருந்து நான் நல்ல விஷயங்களை கற்றுக்கொண்டேனோ அவர்களெல்லாம் எனக்கு குரு என்கின்றார் அவதூதர். மற்றும் எவரவர்களிடம் இருந்து இந்த விஷயங்களை செய்யக்கூடாது, செய்தால் நமக்கு பாபமும் தோஷமும் சம்பவிக்கும் என்பது உள்ளதோ அந்த விஷயங்கள் செய்யாது இருப்பதற்கு உரியவர்களை குருவாகவும் ஏற்றுக்கொள்கிறேன் என்றும் கூறுகின்றார். யார் யாரிடமிருந்து நான் என்னென்ன விஷயங்களை கற்றுக்கொண்டேன் என்னும் விஷயத்தை சொல்லும் பொழுது முதலில் பூமியை சொல்கின்றார். பூமியை சொல்லும் பொழுது மலை, மரங்கள், பூமி என்று குருவாக அதை பற்றி வர்ணிக்கின்றார். அடுத்ததாக கூறுகின்றார் வாயு. प्राणविद्यैव सन्तुष्येन मुनिनैवेन्द्रियप्रियैः ज्ञानं यथा न नश्येत नावकीर्त्येत वाञ्छनः. இந்த முனிவர்களில் அவர்களுடைய ஞானம் எதனால் அழியாமல் இருக்குமோ, அவர்களுடைய வாக்கும் மனமும் எப்பொழுதும் ஒரே இடத்தில் நிலை பெயர்ந்திருக்குமோ, அவர்களுடைய பிராணன் என்றும் நிலைத்திருக்குமோ, அதனால் அவர்களுக்கு ஒரு திருப்தி அடைய வேண்டும் என்ற அபாவம் உள்ளதோ, அந்த விதமான யுக்திகளை மட்டுமே கையாண்டு தன் உடல்களையும் போஷித்து அந்த ஞானம் அழியாமல் முனிவர்கள் பார்த்து கொள்கின்றனர். ஆனால் புலன்களுக்கு எந்த விஷயங்கள் பிரியமானவைகளோ அவைகளால் இந்த முனிவர்கள் அவர்களுக்கு இந்த பிரியமான வஸ்து என்னன்னா இந்திரியங்கள், அந்த இந்திரியங்களுக்கு வசப்படுவதில்லை. ஞானம்தான் முக்கியம். இந்த இந்திரியங்களுடைய தேவைகள் வேண்டாம் நம்ம நினைக்கிறார் முனிவர்கள்லாம். எப்படி முனிவர்கள் நினைக்கிறார்களோ அது எதை வச்சு சொல்கிறாருன்னா பிராணனை சொல்கிறார். பிராணனை இதை எடுத்துக்கிறார். முதல்ல என்ன சொல்கிறாருன்னா ஏவம் பிருத்திவி குரு ஜாலியைசி दुजे गुरुत्व ते वायुसी आले जे जे युक्तिसी ते ते परियेसी नरदेवा गुरुत्व जे वायुसी ते दो प्रकारी परियेसी एक ते प्राणवृत्तिसी बाह्य व्यायुसी दूसरे. இதில் யதுமன்னருக்கு சொல்கிறார் அவதூரர், நான் குருவாக முதல்ல எடுத்துட்டது என்னென்னா பிருத்திவியை பூமியை எடுத்துட்டேன், ரெண்டாவது குருவாக வாயுவை எடுத்துட்டேன்,
இந்த வாயுவை எடுத்துகிட்டு இருக்கும்பொழுது எந்தெந்த யுக்திகளினால இந்த நர தேகத்துக்கு எதெல்லாம் தேவையோ அதெல்லாம் இந்த வாயுனால் இந்த உடல்கள்லாம் நல்லா போஷிக்கப்படுறது. அதனால் இந்த வாயுட்ட இருந்து சில விஷயங்கள் நான் கற்றுக்கிறேன். அது 2 விஷயமாக இந்த வாயுக்களை பிரிக்கிறேன். ஏக்குத்தே பிராணவிருத்தி சி பாஹ்ய வாயு சி தூசரே. ஒன்று என்னென்னா இந்த பிராணவிருத்தி, பிராணன் எப்படி இந்த உடம்புல இருந்து செயல்படுறது அப்படிங்கிறதையும், 2வது வாயுவாக வெளி வாயு, வெளியில் நம்ம சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருக்கோம் இல்லையா, வாயு ஆக்சிஜன் சொல்லப்படுற நைட்ரஜன் ஆக்சிஜன் எல்லாம் சேர்ந்தது H2O அப்படின்னு சொல்கிறாலே அந்த வாயுங்கிறது 2வது. அந்த 2வதாக இருக்கக்கூடியதையும் நான் பார்க்குறேன் அப்படிங்கிறேன். இந்த முதல்ல என்ன சொல்கிறாருன்னா இந்த வாயுவை பிராணனாக சொல்லிக்கிறேன். அதனால் இந்த வாயுக்கள்னால என்ன உணர்வுகள், ஞானம், நம்மளோட ஞானமும் அழியாமல் இருக்கணும், ஆனால் இந்த உடம்பு நன்னா போஷிச்சிருக்கணும், இந்த இந்திரியங்கள்லாம் செயல்படணும். ஆனால் இந்த இந்திரியங்களுக்கு பிரியமான விஷயங்களில் என் மனசு ஈடுபட்டதுன்னா இந்த உடம்பு நன்னா வந்ததுன்னா கொஞ்ச நாளில் இந்த உடம்பு அழிஞ்சு போயிடும். ஆனால் என்னோடய ஞானம் என்றைக்கும் இருந்துகிட்டே இருக்கணுமே. அதனால் இந்த ஞானத்திற்காக நான் இந்த பிராணனை எடுத்துக்கொள்கிறேன் குருவாக அப்படின்னு சொல்கிறேன். प्राणाचिए परी जो विषयी आसक्ति न धरी विषय से विलिया ही वरी नवे अहंकारू प्राणु जैसा. प्राणाचिए परी இந்த பிராணன் இருந்துருக்கு நம்ம வாக்கில், இந்த ஹிருதயத்துக்குள்ளே இருந்துருக்கு. இந்த மேல் மூச்சும் கீழ் மூச்சுமா போயிட்டு வந்துருக்கு. நம்மளோட மூக்கு துவாரத்துலேருந்து ஹிருதயத்து வரைக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்குது இந்த பிராணம். ஜோ விஷயி ஆசக்தினா தரி. ஆனால் இந்த உடம்புல இருக்கிற விவகாரங்கள் என்னெல்லாம் செஞ்சுட்டு இருக்கு, இந்த கைகள் என்ன செய்யறது, இந்த கால்கள் என்ன செய்யறது, இந்த நாக்கு என்ன பேசுறது, இந்த என்ன சுவைக்கிறது, இந்த மாதிரி எந்த விஷயங்களும் இந்த பிராணன் பார்க்கறதில்ல. ஆசக்தினா தரி, இது எந்த விஷயத்துலையும் அது ஈடுபாடு கொண்டு இருக்கிறதில்ல. விஷய சேவிலியாகி வரி நவே அகங்காரு பிராணு ஜெய்சா. ஆனால் விஷயங்கள் எல்லாத்தையும் கிரகிச்சிக்கிறதுக்கு இந்த பிராணன் தேவைப்படுறது. அதனால் இந்த பிராணன் இங்கே இருந்துருக்கு, இந்த உடம்புல இருந்துருக்குங்கிறதுக்காக இதெல்லாம் செயல்படணும். ஆனால் இந்த பிராணன் தன்னால் தான் எல்லாம் செயல்படுறதுங்கிற அகங்காரமும் அதுக்கு இருக்கிறதில்ல. ஆனால் அது இந்த பிராணன் இல்லாமல் இந்த உடம்புல எதையும் செயல்படுத்த முடியாது. அதனால் இந்த பிராணனுக்கு எந்த ஒரு அகங்காரமும் இருப்பதில்லை. பிராணாபியாசே க்ஷுதா अद्भुत तेवा प्राणासीक्ष शोभयेत तेने काया वाचा चित्त विलपड़त इंद्रिये विकलपड़त इंद्रिये. என்ன சொல்றார்? பிராணாபியாசே க்ஷுதா அத்புத. இந்த பிராணாபியாசம் இருக்கே, இந்த பிராணன் மேலும் கீழும் அதுக்கு போயிட்டே இருந்துகிட்டே இருக்குது. இந்த உடலில் எல்லா இடத்துலையும் அக்னியாக இருந்துட்டு இருக்கு. இது ஒரு அற்புதமான ஒரு விஷயம். தேவா பிராணா சிக்ஷ க்ஷோபையே. இந்த பிராணன் மேலும் கீழும் செயல்பட்டுட்டே இருக்கிறதுனால இந்த உடல்களில் இதுக்கு என்னென்னா இந்த பிராணனுக்கு கொஞ்சம் துன்பம் உண்டாகுது. எப்படி, எதனாலன்னா அதுக்கு பசி உண்டாகுது. இந்த பிராணவாயு பயிற்சி இருக்கிற பிராணாயாம பயிற்சி இருந்துகிட்டே இருக்கே, அதனால் இந்த உடம்புல பசி உண்டாயின்றிருக்கு. இது எப்படின்னா இந்த பிறக்கும் பொழுதே இந்த உடம்புல இந்த பிராணன் உள்ளே வந்துட்டு மேலுக்கும் கீழுக்கும் போயிட்டு வந்துட்டே இருக்கிறதுனால முதல்ல விஷயம் என்னென்னா இந்த வயத்துக்குள்ளே ஒரு பசி உண்டாரு. அப்போ தான் இந்த பிராணனுக்கு துன்பம் உண்டாரு. இந்த பசி ரொம்ப போயிட்டே இருந்ததுன்னா இந்த பிராணன் அதில் நிலச்சி இருக்க முடியாது. அதனால் உடல், வாக்கு, மனம், புலன் இந்த 4ம் இருக்கே, இது பலகீனமாக போயிடுறது அப்படிங்கிறார். இந்த உடல் அதுக்கு பசி வந்துடுறது. அதனால் இந்த பசியை அதை போக்கிக்கலைன்னா இந்த உடல் க்ஷீணமாக போய்டுறது, வாக்கு பேச முடியாமல் போய்டுறது, மனசு செயல்பட முடியாமல் போய்டுறது, இந்திரியங்கள்லாம் ஒரு காரியம் செய்ய முடியல. இதுக்கு மெயின் காரணம் என்ன? இது எல்லாம் செயல்படுறதுக்குன்னா பிராணன் தான். ஆனால் இந்த பிராணன் மேலும் கீழும் போயிட்டு இருக்கிறதுனால இந்த இந்திரியங்களில் முதல் பசி உண்டாது. அதனால் பசி எப்போ நம்ம உடம்புல இருந்துருக்கோ அப்போ நம்மளுடைய கர்மங்கள் எதுவுமே விலகிறதில்ல. அதனால் பசி இருக்கிற வரைக்கும் நம்ம காரியங்கள் செஞ்சுட்டே தான் இருக்கணும். நல்லபடியாக நம்மளுக்கு இந்த உடம்புக்கு ஏற்ற மாதிரி ஆகாரங்கள் எடுத்துக்கணும். எடுத்துட்டு தண்ணியோ நம்ம சாப்பாடோ எதுவோ அளவுக்கு மீறாமல் அளவுக்கு உள்ளபடி சாப்பிட்டு இந்த உடம்பை போஷிச்சுட்டா தான் இந்த பிராணன் இந்த உடம்புல தங்கி இருக்க முடியும். அதனால் இந்த பிராணனால தான் எல்லாம் செயல்படுறதுங்கிறதுனால இந்த பிராணன் எந்த கர்வமும் கொள்ளுவதில்லை அப்படிங்கிறத சொல்கிறார். தயா பிராணாசி ஆதாரு பலதைசா மிலோ ஆஹாரு பரி தடகோடாஞ்சா விசாரோ நகரி சாச்சாரு பை பிராணம். இந்த பிராணோட விஷயத்தை நம்ம எடுத்துகிட்டு பார்த்தோம்னா இந்த பிராணனுடைய ஆதாரத்தில் தான் பலதைசா மிலோ ஆஹாரு,
இந்த பிராணன் எப்படி செயல்படும் அப்படின்னா இதுக்காக ஆகாரம் போட்டுருக்கணும், இந்த ஆகாரம் கிடைக்கணும். அதனால இந்த பிராணன் செயல்படணும், நம்ம சாப்பிடணுங்கிறதுனால பசிக்கிறோம். பசித்த உடனே நம்ம என்ன பண்ணணும், என்ன கிடைச்சாலும் பரவாயில்ல நம்ம சாப்பிட்றோம். அப்போ பரி தட கோடாஞ்சா விசாரு ந கரி சாச்சாரு பிரைப்பம். அப்போ நம்ம எடுத்துக்கக்கூடிய ஆகாரம் என்ன, அது சுவையாக இருக்கா, அது இனிப்பாக இருக்கா, இல்லை கசப்பாக இருக்கா, இல்லை துவப்பாக இருக்கா, இது உப்பாக இருக்கா, இது புளிப்பாக இருக்கான்னு கூட பார்க்கறது இல்லை. எதையோ ஒன்று அப்படியே சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு இந்த பிராணன் நிலை கொண்டு இருக்கிறதுக்கு, இந்த பசியை ஆற்றுறதுக்கு நம்ம செய்கிற பொழுது இந்த பிராணன் பார்க்குறது என்ன பார்க்குறதுன்னா, நம்ம சாப்பிட்றது சுவையாக இருக்கா இல்லையாங்கிறது இந்த பிராணன் பார்க்குமா, அது பார்ப்பதில்லைங்கிறது சொல்கிறார். தைசாச்சி யோகியா பாஹி तो अभिमानु न धरी देही विषयो सेवी परि काहि आसक्ति नाहि तयासी. தைசாச்சி யோகியா பாஹி. அதுபோல தான் இந்த யோகியர்கள்லாம் இருக்கா. இவா இந்த உலகத்தில் செயல்பட்டு இருக்கா. தோ அபிமானனா தரி தேகி, தன்னோட தேகங்கிற அபிமானம், அதன் மேலே ஒரு ஆசை பற்று அவளுக்கு இருப்பதில்லை. விஷயோ சேவி பரிகாகி, ஏன்னா விஷயங்களெல்லாம் அவர் இந்திரிய விஷயமும் சரி, மன விஷயங்கள்லையும் சரி, வெளியில் விஷயங்கள்லேயும் அவள் புசிக்கிறதையும் சரி, வெளியில் பார்க்குறதோ, கண்கள்னால் பார்க்குறதோ, காதுகள்னால் கேட்கிறதோ, சுவைக்கிறதோ எதுனாலையும் அவள் அதனால் ஒரு ஈர்க்கப்பட மாட்டார்கள். சாப்பாட்டுனாலே ரொம்ப ஈர்த்து சாப்பிட மாட்டார்கள். யோகி ராம் சரத்குமார் அவருக்கு என்ன கிடைச்சதோ வெளியில் போய் அவள் கையேந்தி அதை என்ன கொடுக்குறாளோ அதை மட்டும் அவர் சாப்பிட்டுப்பார். சில நாள் பட்டினி இருக்கணும்னாலும் இருப்பார். ஞானானந்த மகாராஜுக்கு குருநாதர் சுவாமி தாத்தான்னு சொல்லுவா இல்லையா, அந்த சுவாமி இருக்கிற இடத்துல அவருக்கு ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு நாள் பல வர்க்காண்டங்கள்லாம் போட்டுன்னு இருந்தாலாம். ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, வர்க்காண்டங்கள்லாம் போட முடியலையாம். ஏதோ ஒரு புளியோதரை மட்டும் போட்டு, ஒரு சக்கரை பொங்கலை மட்டும் போட்டு அவள் எல்லாம் விட்டுட்டாலாம். அப்போ அங்கே இருக்கிற அந்த வந்திருக்கிறவா எல்லாரும் பக்தர்கள்லாம், இப்போ முன்னாடிலாம் ரொம்ப நல்லா போட்டுன்னு இருந்தா, இப்போ என்னமோ இதெல்லாம் போடலை அப்படின்னு சொல்லிட்டு யோகி ராம் சரத்குமார் மகாராஜிட்ட சொன்னாலும். சொன்ன உடனே அவர் என்ன, உங்களுக்கு என்ன வர்க்காண்டங்கள் தானே வேணும், அவர் யோகி இல்லையா, அவர் என்ன பண்ணார், இப்படியே எடுத்தார், ஒரு கவளத்தை எடுத்த உடனே அது புளியஞ்சாதமாக இருக்குது, அதை எடுத்து ஒருத்தர் கையில் கொடுத்தார், அது தேங்காய் சாதமாக மாறிடுது. ஒருத்தருக்கு என்னென்னா தயிர் சாதமாக மாறிடுது. இப்படி அவளுக்கு என்னெல்லாம் ஆசை இருந்தோ அந்த வர்க்கானங்கள்லாம் மாறி மாறி அவளுக்கு வேணுங்கிறத, அந்த புலன்கள் என்ன கேட்குறதோ, அது ஆசைப்படுறதோ அதெல்லாம் நிவர்த்தி வச்சார். இவர் யோகி, இவர் என்ன நினைக்கிறாரோ அது மாறிடுது. அதனால் யோகியர்கள்லாம் எப்படி இருப்பான்னா, மனசில் ஆசை இல்லாமல் இருக்கிறவாளுக்கு தான் இந்த பதவி வருது. என்ன பதவினா, எது நினைக்கிறோமோ அது நடக்கக்கூடிய அந்த தன்மை அவளுக்கு கிடைக்கிறது. யாருக்கு தங்கத்து மேலே ஆசை இல்லாமல் இருக்காளோ அவள் கையில் இருக்கிற பொருள்லாம் தங்கமாக மாறும். நம்மளுக்கெல்லாம் அப்படி ஆகாது. நம்மளுக்கெல்லாம் ஆசைகள்லாம் நிறைய இருக்கிறதுனால நம்மளுக்கு இல்லை. ஆசைகள் இல்லாத, பற்று இல்லாத, எந்த ஒரு பொருளையும் பற்று இல்லாமல் இருக்கிறவா மனுஷா மேலேயோ, எந்த தாதுக்கள் மேலேயோ, எந்த விஷயத்துலையோ பற்று இல்லாமல் இருக்கிறவாளுக்கு தான் அவள் நினச்ச அந்த பற்று உள்ள அந்த பாத்திரங்கள், அந்த திரவியங்கள் எதுனாலும் அவளுக்கு அது கை கொள்ளும், கையில் அடக்கும். அப்படின்னா இப்போ பணம் வேணும்னா அவள் கையில் அது வரும், அவள் கொடுப்பா. துக்காராம் மகாராஜ் ஒருத்தர் யாத்திரிகளுக்கு அனுகிரகம் பண்ணணும்னு நினச்சார். ஒரு கையில் ஒரே ஒரு பைசா இருந்தது, அதை எடுத்து கொடுத்தார். நீ இதை வச்சுக்கோ, எங்கெங்கே போகணுமோ அது அப்போ ஒவ்வொரு தங்க காசாக கொடுக்கும், அதை நீ மாற்றி அந்த பணத்தை எடுத்துகிட்டு எல்லா இடத்துலையும் பண்ணிக்கோன்னார். ஆஹா, இப்படிப்பட்ட விஷயம் பாருங்கள். அவர் எல்லா யாத்திரையும் போய் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்தோன்னா அந்த காசை மட்டும் நம்மளே வச்சுக்கிறோம். துக்காராம் மகாராஜிட்ட போயிட்டு அது தொலைஞ்சு கொடுத்துன்னு நம்ம சொல்லிவிடுவோம், நம்மளுக்கு அடிக்கடி இதுலேருந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். அது வரைக்கும் தான் அந்த இது செயல்பட்டது. துக்காராம் மகாராஜ் கேட்டார், என்னப்பா நீ பண்ணினியா, அது என்ன பண்ணினேன்னா, அது தொலைஞ்சுடுது. அப்படியா, சரின்ட்டார். அதோடு சரி, துக்காராம் மகாராஜ் சரின்னு சொல்லிட்டார். ஆனால் அதே மாதிரியே அதுக்கப்புறம் இவர் அந்த காசை மாற்றி மாற்றி பார்க்குறாரு, அது வரவே இல்லை. குரு அனுகிரகம், யோகியர்கள்லாம் என்ன மனசில் அவன் நினைக்கிற வரைக்கும் தான் அது நடக்கும். அது முடிஞ்சுடுத்துன்னா அது அதோட முடிஞ்சிடும். அதனால் ஆசையை நம்ம கொள்ளக்கூடாது. யார் யோகியர்களோ அவன் பாதத்தில் விழுந்து நமஸ்காரம் பண்ணணும். துக்காராம் மகாராஜ் 1000 யோகிகளுக்கு சமானமானவர். 1000 பேருக்கு அன்னமிட்ட பலன் ஒருத்தருக்கு அவருக்கு போட்டாலே கிடைக்கும். அப்படிப்பட்ட துக்காராம் மகாராஜ் ஜெகத்குரு. அவர் எந்த ஆசையும் பற்றும் இல்லாதவர். உடல் மேலும் பற்று இல்லை, மனிதர்கள்ட்டையும் பற்று இல்லை. பற்று இல்லாமல் அவளுக்கு அனுகூலமாக இருந்து அவளுக்கு வேணுங்கிறத செஞ்சு கொடுத்தாரு. இப்படி யோகியர்கள்லாம் இருக்கா. அதனால தான் சொல்கிறார், விஷயோ சேவி பரிகாகி. விஷயங்கள்லாம் அவர் இருக்கா, ஆனால் அதை அவள் எடுத்துக்கிறது இல்லை. ஆசக்தி நகி தயாசி, அதில் ஒரு ஆசை கொள்ளுவதில்லை அப்படிங்கிறார்.
ಕ್ಷುದೇಚಿಯ ತೋಂಡ ಮಿಲೆ ಕೋಂಡ ಅಥವಾ ಮಾಂಡ பரி ரசனேச்சா பாங்கடா நகரி தடபுடா தயாசி. க்ஷுதேச்சி தோண்டா இந்த வயறு இருக்கு இல்லையா, இந்த அக்னி, இந்த ஜட்ராக்னிக்கு என்ன தேவையோ அதை சாப்பிட்றாவா. மிலே கோண்டா அதவா மாண்டா. ஆனால் கிடைக்கிறது என்ன, ஒரு தவிடுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த தவிடோ இல்லை நல்லது எது கிடைச்சாலும் பரவாயில்ல, ஆனால் இந்த அக்னி ஜட்ராக்னி வயத்தில் இருக்கிற அக்னி தணிக்கணுமே, அதுக்கு என்ன கிடைச்சாலும் பரவாயில்லன்னு அதை சாப்பிட்டுக்கிறாளே தவிர அது நல்லதா கெட்டதா, தவிட்டு கிடைச்சாலும் சாப்பிட்றா, இல்லை நல்ல சுவையான பொருள் கிடைச்சாலும் சாப்பிட்றா. பரி ரசனேச்சா பாங்கடா. ஆனால் அந்த ரசனை இருக்கு இல்லையா, அந்த நாக்குக்கு சுவைன்னு தேவை இருக்கு இல்லையா, அதை வந்து அவள் பொருட்படுத்துறது இல்லை. நக்கரி தடபுடா தயாசி. அதில் நல்லது கெட்டது அப்படின்னு சொல்லி அவள் அதுக்காக வருத்தப்படுவதில்லை. நல்லது கிடைச்சிருக்கு அப்படிங்கிறதுனால சந்தோஷப்படுறதும் இல்லை. அவள் ஏதோ இந்த வயத்தில் இருக்கிற ஜடராக்னி போகணும், இது திருப்தி அடைக்கிறதுக்கு மட்டும் என்ன தேவையோ அதை செஞ்சுட்டு பேசாமல் இருந்துடுறாளாம். ஞான தாரணா நடலே இந்திரியே நவதி விகலே தைச ஆஹார யுக்தி பலே சேவிஜே கேவலே நிஜ தைரியே. இந்த ஞானிகள்லாம் என்ன பண்ணுறான்னா ஞான தாரணா நடலே, தன்னோட ஞானம் என்ன ஞானம், ஆத்ம ஞானம் என்றைக்கும் குறைஞ்சிடக்கூடாதுங்கிறதுல மட்டும் அவளோட மனசு அதுலேயே இருந்துட்டுருக்கு. நோக்கம் என்னென்னா ஆத்ம ஜான விஷயத்தில் தான் மனசு ஈடுபடணும் அப்படிங்கிறதுல இருந்துட்டுருக்கு. இந்திரியே நவத்தி விக்கலே, தன்னோட இந்திரியங்கள்லாம் ஒரு பொழுதும் துன்பம் அடையக்கூடாது அதுங்கிறதுக்காக அதுங்களுக்கு எப்பப்போ என்னென்ன தேவையோ அதை மட்டும் அப்பப்போ கொடுத்துருவாளாம். தைச ஆகார யுக்தி பலை, ஆகார யுக்தி என்ன தேவையோ அது மட்டும் சாப்பிட்டுப்பாளாம். ஒரு நாளைக்கு ஒரு வேளை தான் சாப்பிடுவாள். அஞ்சு பிடி சாதம் தான் அவள், 5 பிடி 5 பேர் ஆற்றுல போய் தான் அந்த பிக்ஷை வாங்குவாளாம். ரமண மகர்ஷி அவரோட சிஷ்யர்களுக்கெல்லாம் சொல்லி வாங்கிட்டு சொன்னால் 5 பேர் ஆற்றுல தான் போகணும். அது அவள் என்ன கொடுக்குறாளோ அதை கேட்டுக்கணும். அதில் என்ன கிடைக்கிறதோ அதை எல்லாருக்கும் கொடுத்துட்டு தான் சாப்பிடணும். அப்படி தான் இவர் சைத்தன்ய மகாபிரபு அப்படி தான் அங்கேருந்து வர்ற பிரசாதம், புரி ஜெகநாத் மந்திரத்துலேருந்து வரக்கூடிய பிரசாதத்தில் என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் கொடுத்து தன்னுடைய வயிற்று பசியை ஆக்கின்றாரே தவிர உடல் பசி அப்படிங்கிறது வந்து என்னென்னா இந்திரிய விஷயங்களுக்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். என்ன ஒரே இந்திரியங்கள்லாம் செய்யணும் அப்படின்னா கண்கள் காதுகள், கண்கள்னால பகவானுடைய ரூபத்தை மட்டும் பார்க்கணும், காதுகள்னால அவருடைய குணங்களை மட்டும் கேட்கணும். இந்த விஷயத்தில் தான் அவர் ஈடுபட்டு இருந்தார். கால்கள்னால பகவானை நோக்கி நடக்கணும், அவரோட ரத யாத்திரையும் போது முன்னாடி ஆடி பாடி பாடணும். இது மட்டும்தான் அவரோடது. இதை தவிர வேறு ஒன்றும் அவர் ஈடுபடலை. அவரோட சிஷ்யர்களுக்கும் அப்படி தான் சொன்னார். ஒரு பெரிய போர்வை ஒருத்தர் கொடுத்துருந்தாலாம் அவரோட சிஷ்யரில் ஒருத்தருக்கு, அவர் அதை போட்டுன்னு வந்திருந்தாராம். இப்படி அவர் பார்த்தாராம், என்ன இவருக்கு போய் இவ்வளோ இது பண்ணிட்டு வரைய, இதனால ஒன்று இந்திரியங்கள் வந்து அதுலேயே மனசு செல்லுமே, அது வேண்டாமே அப்படின்னு நினச்சாராம். உடனே என்ன பண்ணாராம், இவர் போய் ஒரு ஏழை இருக்கிற ஒரு இடத்துல இது நல்ல பொருளை கொடுத்துட்டு அவர்கிட்ட இருக்கிற கீழ்சலை வாங்கி போட்டுருந்தாங்க. அப்படி தான் அப்படின்னாராம். அது மாதிரி ரகுநாத் அப்படிங்கிறவர், அவரோட கோஸ்வாமி அப்படிங்கிற ஒருத்தர் இருந்தாராம். அவர் என்ன பண்ணார், தன்னுடைய வீடு வாசல் புலன் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டார். அவர் என்ன பண்ணார்னா அங்கே இருக்கிற பிக்ஷை அவள் கொடுக்குறா இல்லையா, கோவிலில் இருக்கிற பிரசாதத்தில் லாஸ்ட்டு முடிஞ்சு தீர்ந்து கீழெல்லாம் கிடந்து தான் அதெல்லாம் எடுத்து பொறுக்கி அதில் இருக்கிறத கொஞ்சம் சாப்பிட்டு அதை மகாபிரபுவுக்கு கொண்டு வந்து கொடுத்தா. நீ என்ன பண்ணினேன்னா இன்னும் கிடைக்கல, லாஸ்ட்டில் கீழே இருந்ததில் பொறுக்கி அதில் கொஞ்சம் சாப்பிட்டேன்னா அதையும் பரவாயில்ல பிரசாதமாக நீ நினச்சிட்டு இல்லையா, உன் மனசு எதுக்காகன்னா இந்த வயிற்றில் இருக்கிற பசியை மட்டுமே நீ ஆற்றினா போகிறது, எப்படி என்னது நல்லதாக இருக்கா கெட்டதாக இருக்கான்னு கூட பார்க்க விடலை. அவரோட சிஷ்யர்களை அப்படி கொண்டு வந்தார், பக்தியில் கொண்டு வந்து ஈடுபடுத்தினார். பக்தியை பெற்று பகவானை அடையணும் மட்டுமே, பகவானுடைய நாமமான ஹரே ராம் 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே அப்படிங்கிற நாமத்தை மட்டுமே சதா சர்வகாலம் சொல்லணுங்கிறத தன்னோட சிஷ்யர்கள் எல்லாரையும் பழக்கினார். நாம சங்கீர்த்தனத்தை பழக்கினார். இதுதான் தன்னுடைய இந்திரியங்களுக்கு உரியது, இதை தான் செய்யணும்னு சொல்லி இப்போ சாப்பாட்டுக்கு வேணுங்கிறது கொஞ்சம் என்ன தேவையோ அது மட்டும் எடுத்துக்கணுங்கிறதுல பிடிவாதமாகவும் கராராகவும் இருந்தார். அப்படிப்பட்ட குருநாதர். இப்படிப்பட்ட யோகியர்கள்லாம் நம்மளுக்கு ஏன் இதை சொல்கிறோம்னா, நம்ம யுக்தி பலே ஆகாரே அப்படிங்கிறா இல்லையா, தைசா ஆகார யுக்தி பலே. எந்த யுக்தினா நம்ம உடம்புக்கு தேவையானது மட்டும், தேவையில்லாததை நம்ம அடிக்கடி நாக்கில் போட்டு 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 அந்த நாக்கை நம்ம வளர்க்கக்கூடாது. நாக்கு நிறைய கேட்கும், ஆனால் நம்ம வயத்துக்கு உடம்புக்கு என்ன தேவையோ அதுதான். இந்த உடலுக்கும் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அதுக்கும் ஒரு பசி ஆறணும், அந்த ரெஸ்ட் எடுத்துக்கணும் இல்லையா, அதுக்கு தான் ஏகாதசி ஒரு நாள். இந்த வயரும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறதுக்காக அதுக்கு தான் ஒரு ரொம்ப மிதமான ஆகாரம், ஒரு பழங்களோ இல்லைன்னா ஒரு ஜூஸோ அந்த மாதிரி எடுத்துகிட்டு ஏதோ ஒரு சாபுதானா அந்த மாதிரி அதாவது எடுத்துக்கிறது, இல்லைன்னா 2 சப்பாத்தி தான் ஓரளவுக்கு கொஞ்சமாக அப்படி எடுத்துக்கணும், இல்லை ஒரு உப்புமா மாதிரி ஏதோ கொஞ்சமாக எடுத்துகிட்டு ஒரு நாளை வந்து ரொம்ப கம்மி பண்ணிவிட்டு நாம் நிறைய சொல்லிட்டு பகவான் மேலே ஈடுபடுத்தணும் மனசை, ஞானம் உண்டாகணும் நம்மளுக்கு அப்படிங்கிறதுக்கு தான் சாதுக்கள்லாம் அந்த ஏகாதசி விரதம்னாத ஒன்று நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்கா. நம்ம ஏன்னா சேவிஜே கேவல நிஜ தைரியம்,
நிஜ தைரியம் என்னென்னா, உண்மையான தைரியம்னா இந்த இடத்துல என்னென்னா பலம். பலத்துக்கு என்ன, உடம்பு நல்லா பலமாக இருந்துட்டு எதுக்காகனா ஞானத்தை, ஆத்ம ஞானத்தை நம்ம பெறணுங்கிறதுக்கு மட்டுமே குறிக்கோளாக இருக்கணுங்கிறதுல யோகியர்கள்லாம் இருந்தா. அது எப்படின்னா இந்த பிராணனை போல இருந்தா அப்படிங்கிற. பிராணாஸ்தவ இந்திரியே சபலே பிராணயோகே தேகச்சலே தியா தேக கர்மா பிராணு நாத்தலே அலிப்த மேலே வர்த்தது. பிராணாஸ்தவ இந்திரிய சபலை என்ன, இந்த பிராணங்கள் எதனாலன்னா இந்த பிராணனால தான் இந்திரியங்கள்லாம் நடந்துட்டுருக்கு. சபலை அதெல்லாம் செயல்படுறது இந்த பிராணனால தான். பிராணயோகே தேகச்சலை, இந்த பிராணாபியாசம் பண்ணிட்டு இருக்கு இல்லையா, மேலும் கீழும் போகிறது இல்லையா, இந்த பிராணாபியாசம் பிராணாயாம அபியாசம்னா என்னென்னா, இந்த மூக்கை நம்ம வலது துவாரத்தை நம்ம கட்டை வரலால் அடைச்சிக்கணும். அப்போ இடது துவாரத்து வழியாக இந்த காற்றை உள் சுவாசிக்கணும். சுவாசிச்சுட்டு அதை உள்ளே வச்சுக்கணும். அது 16 மாத்திரை அளவு தான், அந்த நேரம் அளவு தான் அதை வச்சுக்கணும். அது பூரகம்னு பேர். கொஞ்சம் நேரம் அடைச்சி வயிற்றுக்குள்ளேயே நிப்பாட்டி வச்சுக்கிறது அப்படின்னா அது கும்பகம். திருப்பியும் அதை என்ன பண்ணணும்னா வலது மூக்கு துவாரத்து வழியாக இடது மூக்கு துவாரத்தை அடைச்சிட்டு இதை விடணும். அது 32 தன்மாத்திரைகள் இருக்கிற அளவுக்கு, அந்த அளவுக்கு அதை விடணுமா. 64 தன்மாத்திரைகள் இருக்கிறவருக்கு வயிற்றுக்குள்ளே வச்சுக்கணுமா. அந்த கும்பகம்னு பேர், அதை வச்சுக்கிறது. இப்படி பூரகம், கும்பகம், ரேச்சகம் அப்படிங்கிற அளவுக்கு இந்த பிராணாயாமத்தை பண்ணி செயல்படுத்துகிறான். அப்புறம் இந்த மூக்கு வழியாக உள்ளே செலுத்தி அப்புறம் இடது மூக்கு வழியாக விடுறான். இப்படி சுழற்சிகள் மாற்றி 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 அப்படி பண்ணினான். ஏன் அப்படின்னா அப்போ மனசும் இந்த உடம்புல இருக்கிற கர்மங்களும் ஒரே இடத்த நோக்கி அதுக்கு கொஞ்சம் ரெஸ்ட்டு கொடுத்து அதை கரெக்டாக ஈவனாக அதை செயல்படுத்துறது. ரொம்ப வேகமாக எல்லா காரியம் செஞ்சுட்டு இந்த பிராணாயாமம் பண்ணலைன்னா உடம்புல பிபி வருது, அப்புறம் சுகர் வருது. எல்லாம் வர்றதுக்கு காரணம் என்னென்னா மனசும் இந்திரியங்களும் ஒன்று போல் செயல்படுறதில்லை. இந்த மனசில் வேறு ஏதாவது விஷயங்களை கொண்டு தள்ளினோம்னா உடனே இந்த பிராணம் வேகமாக செயல்பட ஆரம்பிச்சுடுறது. அதனால தான் இந்த மனசை ரெகுலேட் பண்ணுறது, நம்மளோட கர்மங்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு இந்த பிராணாயாமம் ரொம்ப விசேஷமாக இருக்குது. அதனால தான் பிராணயோகே தேகச்சலை, இந்த பிராண யோகம்ங்கிறதுனால இந்த தேகம் இந்த நன்னா இருக்குது, போஷிக்கிறதா இருக்குது. இது அவசியமாக செயல்படணும் அப்படிங்கிறார். தியா தேக கர்மா பிராணு நாத்தலே அலிப்த மேலே வர்த்துது. அதனால் தேகங்களுடைய கர்மாக்கள் என்ன ஆகுதுன்னா இந்த பிராணனை வச்சு தான் செயல்படுறது. ஆனால் அலிப்த மேலே வர்த்துது. ஆனால் இந்த பிராணன் இவாள்கள்னால நம்ம இருக்கோங்கிறதுனால இதுக்கு மேலே நான் தான் அப்படிங்கிறது இந்த பிராணன் செயல்படலை. இந்த பிராணன் தன்னோட வேலையை அந்த மூச்சு காற்றை வாங்கி வாங்கி விடுறத செயல்பட்டு இருக்கு. ஆனால் இந்த தேகத்தில் இருக்கிற கர்மங்களை வச்சு தான் இது செயல்படுறதுங்கிறதுனால இந்த தேகத்தில் இருக்கிற கர்மங்களுக்கு இந்த பிராணன் எந்த ஒரு முக்கியத்துவமும் அது கொடுக்கறதில்ல. அதனோட வேலையை அது பார்த்துட்டே இருக்குது. இந்த தேக கர்மங்கள் இருக்கே, இந்த இந்திரியங்கள்லாம் இருக்கே, இதை வச்சு தான் இந்த இந்திரியங்கள்லாம் செயல்படுறது. ஆனால் இந்த செயல் இது பாட்டுக்கு பண்ணிகிட்டே இருக்குது. ஆனால் பிராணன் தன்னோட செயல் மட்டும் பண்ணிட்டு இருக்கு. இதோட அது கனெக்ஷன் எதுவும் கொள்வதில்லை. அந்த மேல் இது எதோடையும் அதை செயல்படுத்தல. பிராணன் தன்னுடைய வேலை தான் பார்த்துட்டே இருக்குது. தியா பிராணாஞ்சியா இசி ஸ்திதி யோகியாஞ்சி வர்த்ததி விருத்தி சர்வ கருணி ந கரி ஆசக்தி தேக ஸ்திதி நாத்தலே. தியா பிராணாஞ்சியா ஸ்திதி, இப்படி பிராணனோட ஸ்திதியை பார்த்துட்டு இந்த பிராணனை போலேயே யோகியர்களாக வர்த்ததி விருத்தி, இப்படி விற்த்தின்னு செயல்பாடுகள் அடுத்தடுத்து அந்த பிரவிற்த்தி மார்க்கத்தில் இந்த மாதிரி செயல்பட்டுட்டே இருக்கா. நல்ல விஷயங்களை சொல்கிறது யோகியர்கள்லாம், தான் நாமும் சொல்லி இருந்து காமிக்கிறது, யுக்தமான தேவையான ஆகாரத்தை மட்டும் எடுத்துக்கிறது, மற்றவாழ்கிட்டருந்து விலகி இருக்கிறது, மனசளவிலையும் உடல் அளவிலையும் விலகி இருக்கிறது, கொஞ்சமாக மற்றவாழ்கிட்ட பேசுறது, நிறைய நாள் நிறைய நேரம் மௌனமாக இருந்துக்கிறது, நிறைய ஃப்ரெண்ட்ஷிப்பை வச்சுக்கிட்டு எப்போ பார்த்தாலும் கலகலான்னு பேசிகிட்டே இருந்தாப்புல என்ன ஆகும்னா மனசுக்கு செயல்பாடுகள் ஜாஸ்தியாகிட்டே இருது, எண்ணங்கள் ஜாஸ்தியாக இருக்குது. அதனால தான் நம்மளுடைய பேச்சுக்களையும் செயல்களையும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கணும். ரொம்ப நம்ம செல்லு மூலமாக நிறைய பேர்கிட்ட பேசி பேசி பண்ண முடியாது, நம்மளால் முடிய முடியாது, டயர்டாகிடுவோம் மன செலவில். அதனால தான் என்ன பேசணுமோ அதை மட்டும் பேசிக்கணும், என்ன விஷயத்தை மட்டும் செய்யணுமோ அதை செஞ்சிடணும், எந்த விஷயத்தை அவளுக்கு சொல்லணுமோ அதை சொல்லிடணும். மிச்சப்படி நம்மளோட கர்மங்களை ஈடுபட்டு நம்ம தனியாக நம்ம இருக்கிறது தான் மேல். யாரோடையும் நட்பு கொண்டு யாரோடையும் இருக்க முடியாது இந்த காலத்தில். ஆனால் எல்லாருக்கும் கொடுக்குற மரியாதையை நம்ம கொடுத்துட்டு இருப்போம். எல்லாரோடையும் இருக்கிற கண்களால் பார்க்கும்பொழுது அந்த பிரேம பாவத்தை செய்ய போகிறோம். அதே மாதிரி அவளுக்கு என்ன வேணுமோ அதை செய்ய போகிறோம். நம்மளாக தான் இருக்க முடியும். இந்த உலகத்தில் எல்லாரோடையும் எல்லாரும் இருக்க முடியாது, அவாவா இருந்துக்கணும். எல்லாம் நல்லதை பார்க்கும் பொழுது அதைபடியே அவளுக்கு நல்ல விஷயங்களையும் கேட்கும் பொழுது அவளுக்குள்ள மரியாதையும் கொடுத்துட்டு அந்த பிரேம பாவத்தையும் கொடுத்துட்டு நம்மளோட இருக்கிறது நல்லது. எப்படி பிராணன் இருக்கோ அது மாதிரி பிராணன் தனக்குத்தானே இருந்துட்டு இருக்கு, மிச்ச விஷயங்களில் ஈடுபட முடியறதில்லை. அதுபோல் அது எந்த ஈடுபட்டாலும் அது தனக்குத்தானே இருந்துட்டு இருக்கிறது போல தான் யோகியர்கள்லாம் இருக்கணும் அப்படிங்கிறத அவர் சொல்கிறார்.
ब्रह्मादिकांचा देह पालू का सूकरादिकांचा देह ढालू ऐसे न मानिச்சு விட்டாலு பிராணு கிருபாலு சமபாவே. இந்த பிராணன் என்ன பண்ணுறதுன்னா பிரம்மாதிகாஞ்சா தேக பிரிய பிரம்மம் யார் பிரம்மர்கள் ரிஷிகள் முனிவர்கள் இப்படி பல பேர்கள் நல்ல விஷயங்கள் சொல்லக்கூடிய மனுஷார்கள்லாம் இருக்காளே, இவாள்கிட்ட மட்டும்தான் நான் அந்த பிராணன் நான் இருக்கணும்னு நினச்சிட்டோம், அவளை மட்டும்தான் நான் பார்த்துக்கணும், அவள் தேகத்தை மட்டும்தான் நான் பார்க்கணும்னு நினைக்கிறதோ. சூக்கராதிகாஞ்சா தேகட்டால் ஒரு பன்னி போல் பிராணிகள்லாம் இருக்கே, அதுக்கிட்ட போய் அதோட தேகத்தெல்லாம் என்னால் அதுக்குள்ளே போய் நுழைஞ்சுட்டு என்னால் வரக்க முடியாதோன்னு அது சொல்கிறதில்ல. எல்லா இந்திரியங்களும் செயல்படுறதுக்காக நான் பிராணன் எல்லாருடைய ஜீவராசிகளோட உடம்புலையும் அது இருந்துருக்கு அந்த பிராணன். அதனால இந்த பிராணனானது இந்த பெரிய பெரிய ரிஷிகள் முனிவர்கள் பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படிங்கிற வாழ்க்கையில் தான் இருப்பேன், இவாழ்கிட்டலாம் நான் இருக்க மாட்டேன்னு அது சொல்கிறதில்லை. யோகியாஞ்சி வர்த்ததி விருத்தி, அதுபோல் இந்த யோகியர்கள்லாம் எப்படி இருக்கான்னா ஐசா நான் மானிச்சு விட்டாள். அதனால் இது தேவையில்லை இது தேவை அப்படின்னு என் மனசளவில் இதை அழிக்கக்கூடியது இது நல்லா வச்சுக்கக்கூடியதுன்னு அந்த பிராணன் நினைப்பதில்லை. பிராண கிருப்பாலு சமபாவம். அதனால் பிராணன் ஒரு கிருப்பாலு, அது கிருப்பை பண்ணியிருக்கு, பகவான் தான் பிராணன். பிராணனை கிருப்பை பண்ணிட்டு அது எல்லாட்டும் சமபாவத்தோட எல்லாரோடைய இதயத்துலேயும் எல்லாரோடைய பிராணிகளினுடைய உடல்லையும் போய் அதனுடைய இதயத்துலேருந்து உட்காந்துட்டு அது செயல்பட்டுருக்கு. தைசீச்ச யோகியாஞ்சே கர்ம ந தரி ஊஞ்ச நீச்ச மனோதர்ம கதா ந தேக்கே அதமோத்தம பாவனா சமபாவே. தைசேச்சு யோகியாஞ்ச கர்ம, இது போல் யோகியர்களுடைய கர்மங்கள்லாம் எப்படி இருக்கணும். உத்தவா நாதரி ஊஞ்ச நீச்ச மனோதர்மா, இவெல்லாம் உயர்ந்தவர்கள் இவ தாழ்ந்தவர்கள் அப்படி நம்ம மனசில் அந்த தர்மங்கள் எதையும் நம்ம கொள்ளக்கூடாது, எல்லாருடைய சமபாவத்தோடு நம்ம பார்க்கணும் உத்தவா அப்படின்னு சொல்லி ஸ்ரீ கிருஷ்ணர் இந்த சொல்கிறார், இந்த விஷயத்தை சொல்கிறார். எது ராஜாவுக்கு இப்படி சொன்னார் அப்படின்னு அந்த அவதூதர் சொன்ன விஷயத்தை கிருஷ்ணன் உத்தவருக்கு சொல்கிறார். கதான தேக்கே அதமோத்தம, அதமன் உத்தமன்னு இந்த பிராணன் யாரையும் பார்க்கறதில்ல, அதுபோல் இந்த அதமன் இவா நல்லவர்கள் இவா கெட்டவர்கள் இவாளோட தான் நம்ம இருக்கணும்னு அப்படி இல்லாமல் சந்தனாஞ்சே அங்கின்னு சொல்கிறார். யோகியர்களோட குணங்கள் என்னென்னா சந்தனாஞ்சே அங்கி, சந்தனம் போல் இருக்கக்கூடியவா. இந்த சந்தனம் என்ன, ஒரு பாம்பும் அந்த மரத்தில் போய் கட்டிக்கிறது, அதுவே இந்த சந்தனத்தில் மேலே ஒரு பக்கத்தில் இருக்கிற மனுஷாலும் வந்து உட்காந்துக்கிறா, பிராணிகளும் வந்து உட்காந்துக்கிறது, எல்லாம் உட்காந்துக்கு. ஆனால் எல்லாரும் அந்த மரத்துலேருந்து தேய்ச்சிட்டு அது வெளியில் போகும்போது அந்த சந்தன வாசனை எடுத்துன்னு தானே போகிறது. அதுபோல் இது இவாளுக்கு தான் அவளுக்கு தான் அந்த சந்தனம் சொல்கிறது இல்லையா, அதுபோல் சந்தனம் போல் இருக்கக்கூடியவா சாதுக்கள் அவள்கிட்ட நல்ல விஷயங்களை கெட்டவா வந்து பக்கத்தில் உட்காந்துனாலும் அந்த கெட்டவா நல்லவாளாக தான் மாறணும். அதுக்கு தான் சாதுக்கள். ஒரு கெட்ட மெசேஜ் வந்துன்னு இருக்குன்னா அது சாதுக்கள் அவளுக்கு நல்ல விஷயத்தை போதிக்கிறதுக்காவது அவள் கூட இருந்து செய்ய வேண்டியது தான் கடமையாக இருக்கிறதுனால அவள் அந்த மெசேஜை அவள் அட்டன் பண்ணுறா. அவள் மனசில் இது பிடிக்காது, ஆனாலும் அந்த மெசேஜ் அவள் அட்டன் பண்ணுறா. ஏன் அப்படின்னா அவளுக்கு நல்ல விஷயத்தை போதிக்கிறதுக்காவது அவள் இருக்கணுமே. மற்றவா என்ன பண்ணுறான்னா அவளுக்கும் சாதுக்களுக்கும் என்ன டிஃப்ரென்ஸு, மற்றவா என்னென்னா அவன் பேசுகிற மாதிரியே இவாளும் பேசி அவனோடையே கலந்துட்டு அதே மாதிரியே இதில் போகிறதுங்கிறது தனி. ஆனால் அவனுக்கும் இது நல்லது இது கெட்டதுங்கிறத சொல்லி அவனையே நல்ல விஷயத்தில் அந்த பிரேம பாவத்தோடே உண்டு பண்ணிட்டு தான் விலகிறா பாருங்கோ, அவள் சாதுக்கும். அதனால் எந்த ஒரு மெசேஜை கூட நல்ல விதமாக அவள் சொல்லி மற்றவாளை திருத்தணும்னு நினைக்கிறவா தான் நல்லவா. அவள்கிட்ட தான் நம்ம வந்து பழகிக்கணுமே தவிர மற்றவாளை எல்லாரையும் விட்டு கெட்டத்தன்மையை உண்டு பண்ணுறது சாதுக்களுடைய குணம் கிடையாது. அதனால் சாதுக்களுடைய குணம் என்னென்னா யோகியர்கள் ஞானிகள்லாம் என்ன பண்ணாலோ, பெரிய பெரிய மகாத்மாக்கள் மகான்கள்லாம் என்ன பண்ணாலோ அவளுடைய நாமக்களை அவள் உச்சாரணை பண்ணிட்டு நல்ல விஷயங்களை செஞ்சுட்டு தன்னோட கர்மங்களில் ஈடுபட்டு தன்னோட கூட இருக்கிறவளுக்கு தன்னால் முடிஞ்ச உபகாரங்களை செஞ்சுட்டு தன்னை போல் தானே இருந்துட்டு தனக்குள்ளே இருக்கக்கூடிய துக்காராம் மகாராஜ், ஜெகத்குரு துக்காராம் மகாராஜ் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணியிருக்கார், இருந்து தன்னோட வாழ்க்கையில் காமிச்சிருக்கார். அந்த ஒரு தன்மையை நம்ம அவள்கிட்டருந்து பெற்றுக்கணும். அவள் தான் நம்மளுக்கு குரு, ஜெகத்குரு. அவர் இருந்து காமிச்சிருக்கார். அவர் என்ன தர்மத்தில் இருந்தார், என்ன அவர் சாதாரண ஒரு குலத்தில் பிறந்தார், பெரிய உயர்ந்த குலமான பிரம்மண்ய குலத்தில் கூட அவர் பிறக்கலை. ஆனால் எத்தனை பிராமணர்கள் வந்தாலும் தான் நமஸ்காரம் பண்ணுவார். தான் பெரிய யோகியாவும் பகவானை பார்த்துருக்கார். அப்படி இருந்தால் கூட தன்னோட மனசில் கர்வம் இல்லை. தன்னை என்ன எல்லோரையும் போல தன்னை பாவிச்சுட்டார். எல்லோருக்கும் கொடுக்குற மரியாதையை அவர் கொடுத்தார். இப்படி தான் நம்ம இருக்கணும்னு நினச்சார். கதான தேக்கே அதமோத்தம பாவனா சமசம ஆவடி பிரதிபாலாவா ராவு ரங்காச்ச டாலாவா தேஹு ஐச பிராணாசி நஹி பாவு சுத்த சம பாவோ சர்வத்திர. ஆவடி பிரதிபாலாவோ ராவு என்ன, இந்த பிராணன் என்ன நினைக்கிறது, ஒரு ராஜா
அவனை போய் நம்ம சந்தோஷப்படுத்தி அவன் உடம்புக்குள்ளே உட்காந்துட்டு அவனை வளர்க்கணும். ரெங்கா சாட்டாலவா தேகு, ஏழை, அதனால் இவனோட ஹிருதயத்தில் இவனோட மனசில் போய் நம்ம உட்காந்துட்டு இந்த பிராணன் போயிட்டு வர்றது செய்யக்கூடாது அப்படின்னா அந்த பிராணன் நினச்சிட்டு இருக்கு. ஐசா பிராணாசி நாஹி பாவ், இப்படி பிராணனுடைய பாவம் இல்லையே. அதனால சுத்த சமபாவம் சர்வத்திர, சுத்தமான எல்லாட்டையும் சமபாவத்தோடு இந்த பிராணனானது இருந்துட்டு இருக்கு அப்படின்னுங்கிறத சொல்கிறார். பிராண அபான சமான உதான சர்வ சந்தீவ சேவ்யான இதுக்கே நாமே ஸ்தானே பாவே நிஜான ந சாண்டி பிராண ஏகபனா. என்ன சொல்கிறார்? இந்த பிராணங்கிறது என்ன? இந்த பிராணனுடைய விஷயங்கள்லாம் என்ன? பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன் அப்படிங்கிறது அந்த 5 விதமான பிராணன்கள் இருக்குது நம்ம உடம்புல. இன்னும் இந்த சுவாசங்கிறது தான் பிராணன், இந்த உயிர்காற்று அப்படிங்கிறது. இந்த மலைக்காற்று, இந்த வயத்துலேருந்து கீழ்ப்பக்கம் போகிற ஏரியா ஃபுல்லாக இருக்கக்கூடியது அபானம். இதுதான் ஜடராக்னின்னு சொல்கிற அக்னி, இது அபானம். இந்த வியானங்கிறது என்னென்னா எல்லா இடத்துலையும் பரவி எல்லா உடம்பில் இருக்கிற அத்தனை சந்தி அப்படின்னு சொல்லக்கூடிய எல்லா இடத்துலையும் அது இருக்குது. நம்மளோட முட்டுக்கள் இருக்கிற இடத்துல எங்கெங்கெல்லாம் சேர்றதோ அந்தந்த இடத்துலலாம் இருந்துருக்கு. அது வியானன் அப்படின்னு சொல்கிறது. உதானம் அப்படிங்கிறது நிரவு காற்றுன்னு சொல்கிறது, நிரப்பி வைக்கிறது உதானம். சமானங்கிறது தும்மல் காற்று அப்படின்னு சொல்கிறது. நாகன் விழிக்காற்றுன்னு சொல்கிறது. கூர்மன் கொட்டாவி காற்றுன்னு சொல்கிறது. கிரககரன் இமை காற்றுன்னு சொல்கிறது. தேவதத்தன் வீங்கர் காற்று. தனஞ்சயன் என்பது தான் இப்படி 10 விதமான காற்று நம்ம உடம்புக்குள்ளே இருந்துருக்கு. இந்த மெயினாக என்ன காற்றுன்னா பிராணன், அபானன், யானன், உதானன், சமானன் அப்படிங்கிறது இந்த 5ம் இருந்துட்டு தன்னோட வேலைகளை எல்லாத்தையும் இந்த பிராணன் நம்மளோட உடம்பிலே பரவின்று அந்தந்த இடத்துல அந்தந்த இந்திரியங்களை செயல்படுத்திண்டு. ஆனால் மெயினாக இந்த பிராணன் மேலும் கீழும் போயிட்டு வருது தான் உண்மையான அந்த மேல் பிராணன் தான் தலைமை பிராணன். அது இருந்துட்டு இந்த உடம்புல இருந்துட்டு எல்லா காரியங்களையும் செயல்படுத்துறது. சர்வசந்தி வசே வியானம். வியானங்கிறது என்னென்னா சர்வசந்தி, எல்லாம் சேர்றக்கூடிய முட்டுக்கு இருக்கக்கூடிய இடத்துல இந்த வியானம் இருக்குது. இதுக்கி நாமே ஸ்தானே பாவேச்சி ஜான். இப்படி ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு ரூபமான பெயர்களுடன் இருந்துட்டு இந்த வாயு காற்றுங்கிறது எல்லா இடத்துலையும் இருந்து செயல்படுறது. நாசாண்டி பிராணன் ஏகப்படும். அதனால் இந்த பிராணன் மட்டுமே ஒரே விதத்தில் இருந்து செயல்படலை, இது பல ரூபத்தில் பல விதத்தில் இந்த உடம்புகளில் இருந்து செயல்பட்டுருக்கு. அதுபோல் தைசே ஊஞ்ச நீச்ச வர்ணாவர்ணம். அதனால் இந்த பிராணன் போல் இந்த உடம்புல இருந்துட்டு எல்லாம் செயல்படுறது போல் ஒரு யோகி என்ன பண்ணுறாருன்னா, துக்காராம் மகாராஜ் தன்னோட மனைவிக்கு நல்ல கணவனாக இருக்கார், தன்னோட குழந்தைகளுக்கு நல்ல அப்பாவாக இருக்கார், தன்னோட மற்றவாழ்கிட்ட பழகிற போது நல்ல உறவுக்காராள்கிட்ட நல்ல உறவு கொண்டு இருந்தார், பக்கத்தில் பழகிறவாழ்கிட்ட நல்ல விதமாக பழகினார். அங்கேருந்து கோவிலில் போனால் கோவிலுக்கு பகவானுக்கு சேவை செய்யக்கூடிய சேவகனாக இருந்தார். பகவானுக்கு எந்தெந்த விடத்தில் செய்யணும் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இல்லையா, அதனால் செடி கொடிகள் எல்லாம் போய் பார்த்துட்டார். பிராணிகள்கிட்ட எல்லாம் பிரேமை கொண்டார். எல்லா வேலைகளையும் செஞ்சுட்டார். எப்படி எந்தெந்த இடத்துல எந்தெந்த படி இருக்கணுமோ அந்தந்த இடத்துல அந்தந்த தர்மத்தை அவர் காப்பாற்றி வச்சுட்டார். அந்த தர்ம பாலனம் பண்ணிட்டார். எந்த தர்மமாக இருந்தாலும் அந்த தர்மத்தை நல்லபடியாக செஞ்சார். நல்ல நாம சங்கீர்த்தனம்ங்கிற தர்மத்தை கை கொண்டார். எல்லாத்தையும் நல்ல சமபாவத்தோடு நடந்துட்டார். இந்த உடம்புக்கும் வேணுங்கிற சாப்பாட்டையே அப்பப்போ என்ன கொடுக்கணுமோ கொடுத்தார். அவரால் கொடுக்க முடியலன்னா கூட இந்த பிராணனை வச்சுட்டு இந்த பிராணனையே ஆகுதி மாதிரி அந்த நாமத்தையே ஆகுதி பண்ணார் ஜடராக்னிக்கு. எப்பெல்லாம் பசி வருதோ அப்போல்லாம் நாமம் சொன்னார். தன்னால் கிடைக்க முடியலன்னு தனக்கு அது எல்லாம் பகவானே திருப்தி பண்ணினார். பகவானே அவரோட உடம்பெல்லாம் பார்த்துட்டார். இப்படி நம்மளோட தர்மத்தில் இருக்கும் பொழுது பகவான் நம்மளுக்கு என்ன தேவையோ அதை கொடுக்குறார். அதனால் அவருடைய வாழ்க்கையில் பார்த்தோம்னா பகவான் அவர் கூட இருந்து அவ்வளோ அனுகிரகம் பண்ணார். ஏன்னா அவருடைய சமபாவம், அந்த பாவத்தினால அவருக்கு அந்த அனுகிரகம் கிடச்சிது. அதனால் இந்த பிராணன் எப்படி பெரியவா சின்னவா ஊஞ்ச நீச்ச அந்த மாதிரி நல்லவா கெட்டவா உயர்ந்தவா தாழ்ந்தவான்னு எதுவும் பார்க்கறதில்ல. இந்த நல்ல குலம் கெட்ட குலம்னா எதுவும் பார்க்கறதில்ல. எல்லோருக்கும் சமரூபத்தில் இருந்து அனுகிரகம் பண்ணிட்டு இருக்கு. அதுபோல் இந்த பிராணனை போல இந்த யோகியர்களும் நடக்கணும். பாவனா பரிபூர்ண நசாண்டு.
பூர்ண பாவனையோட, பூர்ணம்னா என்னன்னா ஆத்ம ஞான ஸ்வரூபந்தான். இந்த ஆத்ம ஞானத்தை அவள் கை கொண்டு அந்த ஞானத்தை பெற்றுண்டு இருக்கா. அந்த ஞானம் நம்ம இருக்கணும், அந்த சாதனை பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு இந்த உடம்பு தேவை. இந்த உடம்பு தேவைங்கிறதுனால இந்த உடம்பை தேவையான அளவுக்கு மட்டும் போஷிக்கணும். இந்த இந்திரியங்களுடைய செயல்பாட்டுக்கு இந்திரியங்களோட ஆசையை நம்ம பூர்த்தி பண்ணணும்னு இறங்கிட்டோம்னா நம்ம ஆத்ம பலத்தை விட்டுடுவோம். அதனால ஆத்ம பலம் மிக உயர்ந்தது, அதை பாதுகாக்கணும். அதையும் பார்த்துட்டு இந்த யோகியர்கள் மற்றவர்களிடையும் நல்ல விதமாக நடந்துக்கணும்னு சொல்லி பிராணு அசோனி தேகா பீத்தரி பாஹ்ய வாயுசு பேதனாதரி தைஷ்யா யோகியா பாவனாகரி பாஹ்யாபியத்ரே ஐக்கியதா. பிராணு அசோனி தேகா பீத்தரி என்ன, இந்த தேகத்துக்குள்ளே இந்த பிராணனானது உள்ளே இருந்துட்டு பாஹ்ய வாயுசி பேதனதரி. ஆனால் வெளியில் இருக்கிற காற்றுக்கும் உள்ளே இருக்கிற காற்றுக்கும் பேதம்னு நினைக்கிறது இல்லை. என்ன, பேதப்படாமல் வெளியில் இருக்கிற காற்றோடையும் அது செயல்பாட்டை வாங்கிண்டு உள்ளேயும் அது இந்திரியங்களையும் செயல்படுத்திண்டு மேலும் கீழும் இருந்துட்டு வெளிக்காற்றை உள்ளே வச்சுக்கிறது, உள்ளே இருந்து திருப்பியும் வெளியில் விடுறது, அப்படி பண்ணிட்டு இந்த யோகியர்களும் இது போலவே இருந்துட்டு இருக்கணும். இந்த பாவனையை பிராணனை போல் இருக்கிற பாவனையை கொண்டுண்டு பாஹ்யாபியந்தரி ஏகதா, வெளியும் உள்ளும் ஒருமைப்பாடோடு இருக்கணும். புலநடக்கத்தோடையும் இருக்கணும், உள்ளேயும் வெளியிலையும் மற்ற வாழ்க்கையும் சமபாவத்தோடு பழகிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த சமபாவனை, சமத்துவம் அப்படிங்கிற இந்த பாவனையை இந்த பிராணன்ட்டேருந்து நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நமக்கு ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவருக்கு போதிப்பதன் மூலமாக இந்த அவதூதர் இந்த யதுராஜாவுக்கு போதனை பண்ணுவதன் மூலமாக நமக்கு இந்த ஒரு விஷயத்தை கொடுக்குறார். என்ன விஷயத்தை நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாருன்னா, பிராணனை போல சமபாவத்தோடு நம்ம எல்லார்ட்டையும் இருக்கணும், பழகணும். நம்மளோட தேகத்தையும் நம்ம பார்த்து கொள்ளணும். மற்றவர்களுடைய உறவுகளும் அவசியம்தான், மற்றவர்களோட பழகிறதும் அவசியம்தான். யாரையும் இந்த உலகத்தில் வேண்டான்னு நம்ம சொல்ல முடியாது. ஒரு புழுனால கூட அது கூட விசேஷமாக நம்ம உடம்புக்கு தேவைப்படுறது. அதே மாதிரி ஒரு ஊசி கூட நம்மளுக்கு தேவைப்படுது. ஆனால் இந்த காதற்ற ஊசியும் வாராது கடைவழிக்கேன்னு சொல்கிற மாதிரி இந்த விஷயங்களே இருந்துட்டு இருந்துட்டோம்னா, நம்மளுடைய தேக அபிமானத்தில் இருந்துட்டோம்னா நம்மளோட ஆத்ம ஞானம் போயிடும். அதனால் ஆத்மத்துக்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துக்கணும். அதோடு இருந்துட்டு அந்த யோகத்தன்மையிலே இருந்துட்டு பிராணனை போல் இருந்துட்டு வெளி விவகாரங்களை பார்த்துட்டு சாட்சி மாதிரி இருந்துட்டும் நமக்குள்ளே இருந்துக்கணும் அப்படிங்கிற விஷயத்தையும் சமத்துவ பாவத்தையும் இந்த பிராணன் மூலமாக நமக்கு உபதேசிக்கின்றார். ஜெய் சத்குரு மகாராஜ் கி ஜெய். போலா புண்டலீக வரதா ஹரிவிட்டலம் ஸ்ரீ ஞானதேவ துகாராம்.